போச்சுன்னு அவளுக்கு நான் வாழ்க்கை கொடுத்தேன். அவளை கல்யாணம் கட்டிக்கிட்ட அன்னியிலேந்து என்னோட சுதந்திரமும் போச்சு, நிம்மதியும் போச்சு. அவ செத்தாதான் எனக்கு நிம்மதி. ஐயோ 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 ஐயோ, நான் நல்லபடியா ரிட்டையர் ஆகி மொத்த பண்ணிட்டு கிராமத்துக்கு செட்டில் பார்த்தேன். ஆனா உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலு போய் வச்சிடாத. டிராபிக் பிளாக் ஆகுதியா? போயா. சரி சரி, எனக்கும் ஆபீஸுக்கு டைம் ஆச்சு. பாக்கி கதையை நாளைக்கு வந்து சொல்றேன். நான் வரேன். ஐயம்மா, வீர காணோம். கன்சாமி எஃப்ஐஆர் போடியா? தீர்க்க ஆயுசோடும் சகல சௌபாகியத்தோடும் வாழ எல்லா தெய்வத்தையும் நாங்க வேண்டிக்கிறோம் சார். நீங்களும் நல்லபடியா வாழணும்னு நானும் எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிறேன். தமிழ்நாட்டிலேயே சேல்ஸ்ல நம்ம பிரான்ச் தான் முதலிடம் வகிக்குது. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? யாருங்க? பட்டாபி. எங்க அந்த பட்டாபி? குட் மார்னிங் சார். என்ன பாதி சைக்கிளோட வர்ற? நீங்க இனிமே வேலைக்கே வர மாட்டேன்னு சொன்னாங்க. நான் 3 தலைமுறை பார்த்துட்டேன். நீ 4வது தலைமுறை. 5வது தலைமுறை உன் பையன். அவனுக்கு நான் தான் எம்டி. அது போட்டோம். நீ என்ன லேட்டு? நான் முதலமைச்சரை பார்த்துட்டு வரேன். நீயா? என்ன அதிசயமா இருக்கு. 3 மாசமா நான் ட்ரை பண்ற முடியல. நீ எப்படி பார்த்த? நான் பீச் ரோட்ல நின்னுட்டு இருந்தேன். அவங்க கார்ல போனாங்க. ஆ. நான் கையாட்டினேன், அவங்க அப்படி ஆட்டினாங்க. பட்டாபி, நீ ஏன் லேட்டா வந்தேன்னு எனக்கு தெரியும். வர்ற வழியில பொண்டாட்டிய பத்தி புகார் பேசிக்கிட்டே வந்திருப்ப. கடவுளா பார்த்து சைக்கிள் வீல கழட்டிட்டான். சார், நீங்க எப்பவுமே அவளுக்கு ஆதரவாவே பேசுறீங்க. வீட்டுல அவ என்னெல்லாம் பண்றா தெரியுமா? பட்டாபி, தொழில்ல நீ புலியா இருக்கிற, ஆனா வீட்டுல எலியா இருக்கிற. அதனாலதான் உன் பொண்டாட்டி சிடுசிடுங்கிற. சிடுசிடுங்கிற பொண்டாட்டி தான் எப்பவுமே சேமிப்பா. சிரிக்கிற பொண்டாட்டி செலவு வச்சிருவா. அது போட்டோம். உனக்கு பூவிலேயே சிறந்த பூ எதுன்னு தெரியுமா? குஷ்பு. உனக்கு ரொம்ப குசும்பு. சேமிப்புயா. சேமிக்கிற பொண்டாட்டி தான் எப்பவும் சிறந்தவ. போய் வேலையை பாரு. அந்த கிழவன் தான் என் குறைய கேட்க மாட்டேங்கிறான். நீங்களாவது கேளுங்க. எம்காம் 7000 ரூபாய் சம்பளம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்கூட்டர் வச்சிருந்தேன். பெட்ரோல் விலை ஏறி போச்சுங்கிறதுக்காக சைக்கிளே வாங்கி தருது. என் கௌரவம் என்ன யாருது? கௌரவத்தை விடுங்க. என்னைக்கு அவளை தொட்டேனோ அன்னைக்கே அந்த கௌரவம் எல்லாம் போச்சு. ஒட்டி கடைக்கார சிகரெட் கொடுக்க மாட்டேங்கிறான். இவ்வளவு ஏங்க வாய்க்கு ருசியா சாப்பாடு கட்டி கொடுக்க மாட்டேங்கிறான். முந்தா நேத்தி குழம்போட நேத்தி சோத்த கலந்து கொடுத்திருக்கா. பட்டாபி, யாரோட பேசிட்டு இருக்கிற? சார், என் குறைய ஆபீஸ்ல எல்லார்கிட்டயும் சொன்னேன். ஒருத்தரும் கேட்க மாட்டேன்ட்டாங்க. குத்துமதிப்பா ஒரு டெலிபோன் நம்பர் போட்டேன். ஒரு மாமி மாட்டிக்கிட்டாங்க. சொல்லிட்டு இருக்கேன். நல்ல மாமியா? தெரியல. மாமி கிட்ட நான் கொஞ்சம் பேசுறேன். பேசுங்க. ஹலோ, நான் தான் அங்கிள் பரிமளா பேசுறேன். பரிமளாவா? யோ, உன் பொண்டாட்டி தான் பேசுது. ஹலோ பரிமளா, சத்தியமா நான் எதுவும் சொல்லல. எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் எம்டி தான். வாயை மூடுங்க. சைக்கிள் வீலங்க. உனக்கு யார் சொன்னது? நான் தான். வாசிப்பு வைத்தியா? இன்னும் வாசிக்கிறத விடல. இன்னைக்கு யார் பேர்ல வாசிக்க போற? காலையில 7:20க்கு உங்க வீட்டுல தான் வாசிச்சேன். எது? உங்க தம்பி விடோ விசாலாட்சிய டாவடிக்கிறானாமே, நல்லா இல்ல. யோ, அவனுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கையா? வேண்டாம், விடோ வயிற்றுச்சல கொட்டாதீங்க. இப்ப நான் வாசிக்க வந்தது பட்டாபிய பத்தி. பட்டாபி, நேரா உன் வீட்டுல இருந்தா வரேன். வீல் இல்லாம வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு உன் பொண்டாட்டி திட்டவட்டமா சொல்லிட்டான். கேவலம் சைக்கிள் வீல காப்பாத்த துப்பில்லாத உன் மூஞ்சியில காரி துப்பணமா. அங்கிருந்து துப்பினா எட்டாதே. அதனாலதான் என்ன அனுப்பிச்சு வச்சா. துப்பட்டமா? பட்டாபி, ஆள வச்சு துப்புற அளவுக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டு. கேவலம் இதோட கேவலத்தெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். சொல்றேங்கிறேன், கேட்க மாட்டேங்கிறாங்க சார். யோ, ஆபீஸ்ல என்னதான் கழட்டுறீங்க? அவன் தான் சொல்றேன்றானே, கேட்டு தொலைங்கலையா? எத்தனை தடவை கேக்குறது சார்? கேட்டு கேட்டு காதே புளிச்சு போய். இல்ல, இது புதுசு புதுசு. என் ஃபர்ஸ்ட் நைட் பத்தி. கல்யாணம் முடிஞ்சோண்ட அவன் அள்ளி கொட்டிக்கிட்டு ஆளா பறந்துட்டாங்க. விளக்கு ஏத்தி வச்சுட்டு நேர ரூமுக்குள்ள நுழைஞ்ச. கணக்குல எங்கேயோ உதைக்குது. பரி பரிமளங்கிறத சுருக்கி பரின்னு ஆசையா கூப்பிட்டேன். ஓஹோ, என்னாலும் உன் வேலை போயிடுச்சுங்கிற கோவமா? இல்ல, போலீஸ் ட்ரெஸ்ல காதல் லீலை புரிந்த காமாந்தகாரின் பத்திரிகையில எழுதிட்டாங்களே, அந்த வருத்தமா? இல்ல, அதுவும் இல்லையா? அப்ப என்ன கட்டிக்கிறதுக்கு முன்னாடி உன் மனசுல வேற யாரையாவது? தப்பு தப்பு இருக்கவே இருக்காது. அன்னைக்கு நான் லஞ்சம் கொடுக்க உன் பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டேனே, அப்பவே உன் நெஞ்சு கொதிச்சு கொப்பளமா வீங்கி போச்சு. அதுக்கு காரணம் எனக்கு இப்பதான் புரியுது. என்ன? கோவில் கற்பூரம், பெருமாள் கோவில் தீவெட்டி, இது தீப்பந்தம். பரி, அன்னைக்கு நீ போலீஸ் ட்ரெஸ்ல இருந்த போது உன்னை நான் தொட்டது தப்புதான். ஏன்னா எனக்கு அந்த உரிமை கிடையாது. ஆனா இப்போ உலக உரிமையே எனக்கு இருக்கு. உன்னை நான் ஒரு தடவை தொட்டுக்கலாமா? May I come in? பரி, உன்னோட அணில் பல்லால என் கண்ணத்தை ஒரு கடி கடி. அப்புறம் அகண்ட காவேரி மாதிரி இருக்கிற உன்னோட பெரிய கண்ணுக்குள்ள என்ன வச்சு மூடிக்கிய. மூடிக்கிட்டு ஓ பரி,
எனக்கு வெக்கமா இருக்கு.